மீண்டும் துவக்கத்திலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும். துவக்கத்தையே துவைக்கிறேன் பாரு. ஹலோ காய்ஸ், இப்போது எப்போவுமே ஒரு ஸ்டோரினா எப்படி இருக்கும்? அதுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்கும். அது வந்து ஹீரோவோட பெர்ஸ்பெக்டிவ் இல்லை வில்லனோட பெர்ஸ்பெக்டிவ் இல்லை வந்து ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல ரன் ஆகும். ஆனால் ஒரு ஸ்டோரி அது ஸ்டார்ட் ஆகிறது முன்னாடியே எண்ட் ஆயிடுச்சு. அது எப்படி தான் ஸ்டார்ட் ஆகிறது முன்னாடியே எண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு படம் பார்க்க போறீங்க, அந்த படம் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலை, அதுக்கு முன்னாடியே எண்ட் ஆயிடுச்சு. அப்படியே போட்டனா நான் கேட்டது என்கிட்ட திருப்பி கேளு. அது எப்படின்றத பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி லைஃப்ல வந்து டிவைன் மேண்டேட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வாழ்றேன், இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நான் வாழ்றேன், இதான் என்னோட லைஃபோட பர்பஸ் அப்படின்னு ஒரு பர்பஸ் வச்சிருக்கவங்க வந்து இந்த வீடியோ பார்க்காதீங்க. தம்பி, அவனை பார்த்தா பொறி மாதிரி இது எதுக்கு வம்பு? வா வந்து ஆட்டோல ஏறு. நீ வரமா நின்னு ஃபைட்டை வேடிக்கை பாருடா. 18 வயசுக்கு இளவலுவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒன்னு இந்த வீட்டுல இருந்து நான் வெளியே போனோம், இல்ல அவன் வெளியே போனோம். ஒன்று இந்த வீட்டில் அவன் இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். நானே இருந்துக்கிறேன், அவர் வெளியே போக சொல்லு. ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணால் லைஃப்ன்ற ஒரு எக்ஸாம் ஹால். எப்போவுமே எக்ஸாம் ஹால்லாம் எப்படி இருக்கும்? அது வந்து ஃபிக்ஸ்டான ஒரு ஸ்டார்டிங் டைம் இருக்கும், ஃபிக்ஸ்டான ஒரு எண்டிங் டைம் இருக்கும். ஆனால் இந்த எக்ஸாம் ஹால் பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்டான ஸ்டார்டிங் டைம் இருக்குது, டிஃப்ரெண்டான எண்டிங் டைம் இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இந்த எக்ஸாம் ஹால் வந்து கொஸ்டின் பேப்பரே கிடையாது. எப்போவுமே எக்ஸாம் ஹாலில் கொஸ்டின் பேப்பர் இருந்தால் தானே அதுக்கு நம்ம ஆன்சர் எழுத முடியும். ஆனால் இந்த எக்ஸாம் ஹாலில் வந்து கொஸ்டின் பேப்பரே கிடையாது. சரிடா, போகிற போக்கில் கொஸ்டின் பேப்பரை கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு யோசிச்சா, நம்ம ஸ்டோரியோட ப்ரோட்டோகனிஸ்ட்க்கு வந்து எப்போவுமே வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணுற பழக்கம் இருக்குது. அப்போ அவன் யோசிக்கிறான், எப்படி நம்ம கொஸ்டின் பேப்பர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸாமே எழுத ஆரம்பிப்போம், ஆனால் இந்த எக்ஸாமுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரே கிடையாது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்போ தான் அவனுக்கு ஒரு தாட் வந்து மைண்டில் வருது. இப்போது அவனுக்கு கொஸ்டின் பேப்பர் கிடையாது தான், ஆனால் இந்த எக்ஸாமில் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, இதுக்கு வந்து ஃபிக்ஸ்டான ஸ்டார்டிங் டைமும் கிடையாது, எண்டிங் டைமும் கிடையாது. அப்போ ஆல்ரெடி ஆன்சர் பண்ணவங்களோட ஆன்சர் ஷீட் வந்து அவனுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ அதை வந்து அவன் சர்ச் பண்ணுறான். அதை சர்ச் பண்ணி அந்த ஆன்சர்ல இருந்து கொஸ்டினை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து சர்ச் பண்ணுறான். சர்ச் பண்ணது இன்டர்நெட் பூம் ஆகாத டைமில் சர்ச் பண்ணியிருந்தான் அப்படின்னா அவனுக்கு ஒரே ஒரு ஆன்சர் கிடைக்க தான் சான்ஸ் அதிகம். ஏன்னா அவன் வந்து ஒன்று ஈஸ்ட்டில் வந்திருப்பான், இல்லை நார்த்தில் வந்திருப்பான். நார்த்தன் பீப்புளோட ஆன்சரோ இல்லை வந்து ஈஸ்டர்ன் பீப்புளோட ஆன்சரோ தான் கிடைச்ச சான்ஸ் அதிகம். ஆனால் இப்போ இன்டர்நெட்டால் அவனுக்கு போத் நார்த்தன் பீப்புளோட ஆன்சரும் கிடைச்சிது, ஈஸ்டர்ன் பீப்புளோட ஆன்சரும் கிடைச்சது. நார்த்தன் பீப்புள் எல்லாருமே லைஃப்பில் வந்து நான் இதெல்லாம் பண்ணேன், ஃபஸ்ட்டு இது பண்ணேன், அதுக்கடுத்து இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி லைஃப்பில் இதெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஆனால் ஈஸ்டர்னில் இருக்கவங்களாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானவங்க. அவனுக்கு எப்படின்னா, லைஃப்பில் நான் எதுவுமே பண்ணல, லைஃப்பில் இது நடந்துச்சு, அதுக்கடுத்து இது நடந்துச்சு அப்படின்னு எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாருமே இந்த ஒரு ப்ரொசீஜரில் எழுதியிருக்காங்க. ஈஸ்டர்னில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு ப்ரொசீஜர்லையும், நார்த்தில் இருக்க எல்லாருமே இன்னொரு ப்ரொசீஜர்லையும் எழுதியிருக்காங்க. ஆனால் எல்லாருமே ஒரே மாதிரி ஆன்சர் எழுதியிருக்காங்களா அப்படின்னு சொன்னால் அதுவும் கிடையாது. இப்போ ஒருத்தவர் வந்து ஒரு மாதிரி ஆன்சர் எழுதியிருக்காரு, அவர் லைஃப்பில் இதெல்லாம் வந்து முக்கியமாக பட்டுச்சு, அதை நோக்கி நான் போனேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்சர் எழுதியிருக்காரு. இன்னொருத்தவர் வந்துட்டு இன்னொரு மாதிரி ஆன்சர் எழுதியிருக்காரு, என் வாழ்க்கையில் அது முக்கியம் படல, அவர் எது வேணான்னு சொன்னாரோ அதுதான் எனக்கு முக்கியம் பட்டுச்சு. அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம், அதுவும் சரிதான், வாங்க போவோம், அதை நோக்கி என் லைஃப்பை போனேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆன்சர் எழுதியிருக்காரு. அதெல்லாம் அவன் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நிறைய வகையான ஆன்சர் வந்து வருது. அந்த நிறைய ஆன்சரை வச்சு நிறைய கொஸ்டின் கிரியேட் பண்ண முடியும், ஆனால் ஒரே கொஸ்டின் வந்து கிரியேட் பண்ண முடியாது. இப்போது ஒரு கொஸ்டின் பேப்பர்லேயே வந்து நிறையா கொஸ்டின் லைனாக ஒரு கொஸ்டின் அதுக்கடுத்து இன்னொரு கொஸ்டின் அதுக்கடுத்து இன்னொரு கொஸ்டின் தான் நம்ம ஒன்று ஆன்சர் பண்ணலாம். இது முடிஞ்சதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு இதாடி லொச்சக் மொச்சக் பச்சக் குட். ஆனால் கொஸ்டின் பேப்பரே நிறைய கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு, ஒரே எக்ஸாமில் வந்து நிறைய கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவன் எந்த கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதிலே ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். ரெடின்னு சொன்ன உடனே எந்த டைரக்ஷன்ல வேணாலும் என்ன அட்டாக் பண்ணுங்க, அதை எப்படி தடுக்கிறீங்கற மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ரெடி. ஆனால் அப்பயும் வந்து அவன் விடுற மாதிரி இல்லை. தம்பி விடுப்பா, இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. சொல்றா. இதெல்லாம் நான் சொன்ன சிரிச்சிருவாங்கப்பா. நான் சொன்னேன். அவன் வந்து என்ன யோசிக்கிறான்னா, இப்போ அடுத்து இன்னொரு மெத்தட் வந்து கொண்டு வரான். ஆல்ரெடி வந்து மைல் ஸ்டோன் அட்டைன் பண்ண பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அவங்க வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினச்ச விஷயத்த சாதிச்ச பீப்புள் வந்து இருப்பாங்கல்ல அப்படின்னு நாம் சொல்கிறோம். அவங்களோட ஆன்சர் ஷீட்டை மட்டும் படித்து அதை வச்சு கொஸ்டின் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். இப்போ அதுலேயே வந்து ரெண்டாக பிரிக்கிறான். ஒன்று வந்து நார்த்தன், இன்னொன்று வந்து ஈஸ்டர்ன். நார்த் சைடில் இருக்கவங்க வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து இன்னும் மைல் ஸ்டோனே வந்து அட்டைன் பண்ணவே இல்லை, கிடைக்கல, தேடிக்கிட்டு நான் வந்து ஒரு விஷயத்த முடிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் அது முடித்த உடனே வந்து இன்னொரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது
அதை முடிச்ச உடனே வந்து இன்னொரு விஷயம் ஸ்டார்ட் ஆயிடுது. எனக்கு வந்து ஒரு எண்டே இல்லாம அடுத்து இதுக்கு அடுத்து இது அப்படி போயிட்டே தான் இருக்கு. அப்படி ஏய் கடல்ல இருக்குது நண்டு, எலெக்ஷன்ல ஜெயிச்சா போடுவா துண்டு, மண்ணியோ இப்போ 12, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. இப்போ வந்து பிசிபஸ்டோட கதை ஒன்று சொல்லுவாங்க. பிசிபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் இருப்பார். அவருக்கு வந்து கடவுள் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. என்னதுன்னா, ஒரு மலை இருக்கும், அந்த மலைக்கு மேலே கல்லை வந்து தூக்கிட்டு போகணும். கல்லை தூக்கிட்டு போயிட்டு அவர் மன்னர் வந்து கல்லை மேலே தூக்கிட்டு போய் வச்சுட்டு, சரி கல்லை மேலே வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி வருவார். கீழே இறங்கி வந்து பார்த்தா அவர் அங்கே என்ன கல்லை தூக்கிட்டு போய் மேலே வச்சாரோ அதே கல் வந்து கீழே இருக்கும். திருப்பி அந்த கல்லை கஷ்டப்பட்டு மேலே தூக்கிட்டு போவார். திருப்பி கீழே இறங்கி வந்து பார்த்தா திருப்பி அதே கல் வந்து கீழே இருக்கும். நார்த்தன் பீப்புளும் இதே மாதிரி கான்செப்ட் தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த வந்து செய்யணும்னு நினச்சி இதான் எனக்கு தேவையான விஷயம் அப்படின்னு நினச்சி மேலே வரைக்கும் கொண்டு போய் அதை செஞ்சு முடிப்பேன். செஞ்சு முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா இன்னொரு விஷயம் வந்து என்கிட்ட வந்து நிற்கும். அதனால் வந்து என்னால் வந்துட்டு இது கம்ப்ளீட்டே பண்ண முடியல, நான் முடிக்க இன்னொரு விஷயம் வந்து வந்துகிட்டே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நார்த்தன் சொல்கிறாங்க. இப்படியே ட்ரெயின் மாதிரி சிக்கு புக்கு போயிட்டே இருக்கும். எப்படி மச்சி? சிக்கு புக்கு சிக். அடுத்து வந்து ஈஸ்ட்டில் மைல்ஸ்டோன் அட்டைன் பண்ணுறவங்கள பற்றி பார்ப்போம். ஈஸ்ட்டில் மைல்ஸ்டோன் அட்டைன் பண்ணுறவங்கள பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா ஈஸ்ட்டில் மைல்ஸ்டோன் அட்டைன் பண்ணுறவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உலகத்துலேருந்து நான் என்னை பிரித்து வச்சுட்டு கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரித்து வச்ச விஷயமும் வந்து ஃபுல்லாக நான் கிடையாது, அதுலேருந்து என்னை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே அடுத்த லெவல் என்னை மட்டும் தனியாக கொண்டு வந்து பிரித்து வைக்கணும்னு நினச்சி கடைசியில் வந்து நான்ற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுச்சு. இந்த உலகத்துலேருந்து என்ன பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன், பிரித்து தனியாக எடுத்துட்டு கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நான் பிரிச்சிருக்கேன்ல, என்கிட்ட இருந்து என்ன பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அப்போ வந்து நான்றது என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. கடைசியில அப்படியே போக கடைசியில நான்ற ஒரு விஷயமே இல்ல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க எழுதிருக்காங்க. கிடைக்கல ஆன்சர் வச்சு கொஸ்டின் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தவனுக்கு ஆன்சர் வர மாதிரி இருந்து வந்து மறைஞ்சிருச்சு. 1 minute சார், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சார். யோ கான்ஸ்டபிள் டீ கொடு. அவன்கிட்ட வேற எந்த ட்ரிக்கும் இல்லை, கொஸ்டின் கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கோ அவனுக்கு வேற எந்த ட்ரிக்கும் இல்லை. ஏன்னா இருந்த ட்ரிக் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டான். எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. கத்திரி வெயில என்ன கத்த விடாதலே, மரியாதை வண்டியில ஏறலே, என்ன என்னால முடியலலே, ஏறல. இவ்வளவு தூரம் சொல்லியும் சேட்ட அடங்கல பாத்தியா? சைட்ல பாருல அருவா வச்சிருக்காங்க, ஒரே போட்டாங்கன்னா தர்பூசணி பழம் மாதிரி 2ஆ பொளந்து செவந்து போயிடுவேன். ஏறில வண்டி. ஃபர்ஸ்ட் வந்து அவன்கிட்ட கொஸ்டின் இல்லாம இருந்துச்சு. சரி ஆன்சர் வச்சு கொஸ்டின் கண்டுபிடிக்கலாம் பண்ணி யார் வந்து மைல்ஸ்டோன் அட்டைன் பண்ணாங்களோ அவங்களோட ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நார்த்தன் பீப்புள்லாம் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஒரு லூப்பா தான் போயிட்டே இருக்கும். எத்தனை பேர் உங்களை அடிச்சாங்க? முதல்ல ஒரு 3-4 பேர் தான் அடிச்சானுங்க. அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு போன் பண்ணி பிரியா இருந்தா வாடா மச்சான், ஒருத்தன் சிக்கி இருக்கான்னு சொன்னான். அவன் சொன்னா, நான் பிஸியா இருக்கேன்டா, வேணா இங்க அனுப்பிச்சு விட, நான் பாத்துக்கிறேன்னா. இவனுக்கு முடிச்ச உடனே ஒரு மீன்பாடி வண்டியில போட்டு அங்க அனுப்பிச்சு விட்டானுங்க. அங்க ஒரு 7 பேருமா. அவனுக்குனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சானுங்க. அடிச்சுட்டு ஒரு ஆட்டோல ஏத்தி விட்டானுங்க. சரி நம்ம வீட்டுக்கு தான் அனுப்புறானுங்களோன்னு நம்பி ஏறி உட்காந்து அது நேர இன்னொருத்தர் இருக்க மூத்திர சந்துக்கு போச்சு. அந்த மூத்திர சந்துக்குள்ள 11 பேருமா. 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. நானே இன்னும் வந்து அட்டைன் பண்ணல, நானே வந்து அதுக்கு வந்து இன்னும் ஆன்சர் எழுதல அப்படின்னு சொல்றான். இன்னொருத்தவன் ஏசியன்ஸ் வந்து என்ன சொல்றானுங்கன்னா, நான் வந்து என்ன வந்து அந்த லூப்ல இருந்து பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு பிரிச்சு எடுத்து கடைசியில நான்றதே வந்து இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏசியன் சொல்றானுங்க. அது ஒண்ணும் இல்ல, கடைசியில அவனுக்கு வந்து கொஸ்டினும் கண்டுபிடிக்க முடியாம ஆன்சரும் கண்டுபிடிக்க முடியாம ஆன்சரும் வர மாதிரி இருந்து மறந்துடுச்சு.
வந்துருச்சு வாய் மூடுறா. மூடிட்டனே இல்லன்னா வெளியே வந்து விழுந்திருக்குமே. ஏன் ஆன்சர் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தா இவங்களே வந்து ஆன்சர்னு ஒன்னே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா. இந்த எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு. எப்போ முடிஞ்சுது? எக்ஸாம் வந்து எழுதி அதை வந்து பாஸ் ஆனதுனாலயோ ஃபெயில் ஆனதுனாலயோ முடியல, இல்லை வந்து இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணதுனால கூட முடியல. இந்த எக்ஸாம் எப்போ முடிஞ்சதுன்னா இந்த எக்ஸாமில் வந்து எப்போ கொஸ்டின் பேப்பர்னு ஒன்று தேட ஆரம்பித்தானோ அப்போவே முடிஞ்சிருச்சு. இந்த எக்ஸாம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஏய் குமார் போனா இந்த பார் என்னப்பா அது அதுக்குள்ள சண்டை முடிஞ்சு போச்சே. டேய் இவன் ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டான்டா. என்ன கண்டதை ஆராய்ச்சி பண்றதுக்கு இந்த ஆராய்ச்சி நீ உன் படிப்புல போட்டிருந்தீங்கன்னா உனக்கு 7 அரியர் வந்திருக்குமாடா. 7 அரியர் வந்ததே நான் ஆராய்ச்சி பண்ணதான்டா மாப்பிள்ள. என்னடா சொல்ற? ஆமா, ஏன் ஸ்டூடெண்ட்டுக்குனா எக்ஸாம் வைக்கிறாங்க, ஏன் அதை எழுதணும் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சிக்குள்ள நான் போனேன். ஃபெயில் ஆயிட்டேன். ஆடுறா